வணக்கம், நான் சுரேஷன். இன்னைக்கு நான் ஆன் ஆஃப் எல்இடி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ராஸ்பெரி பீக்கோவில் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு காட்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ராஸ்பெரி பீக்கோவோட என்னோட பிரெட் போர்டோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் எல்இடியோட பாசிட்டிவ் டைம்னால 0லையும் அதேமாரி நெகட்டிவ் டைம்னால கிரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா என்னோட கனெக்ஷன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட யூஎஸ்பி கேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டை என்னோட ராஸ்பெரி பை பீக்கோ போர்ட்லையும் இன்னொரு ரெண்டு என்னோட லேப்டாப்லையும் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட ப்ரோக்ராம்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ராம்ஸ். தோனி இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிறோம், மைக்ரோ பைத்தானில் தோனி வெர்ஷனில். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைப்ரரி ஃபைல்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல இம்போர்ட் பண்ண போகிறோம். நம்மளோட லைப்ரரி ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா மிஷினும் யூடைமும் தான் நம்மளோட லைப்ரரி ஃபைல்ஸ். ஸோ நம்ம இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணணுன்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் மிஷின் அண்ட் இம்போர்ட் யூடைம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம எல்இடி வந்து எந்த பின்னை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணணும். அதுக்காக எல்இடி ஈக்குவல் டு மிஷின் டாட் பின் அப்படின்னு கொடுத்து ஒரு ஓபன் பிராக்கெட் யூஸ் பண்ணி என்னோட இது பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதாக கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதாவது 0 பின். ஸோ அதனால 0, மிஷின் டாட் பின் டாட் அவுட்னு கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி க்ளோ ஆகும். அதனால் நான் அவுட்டுன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லூப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 லூப்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயில் லூப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். இந்த ஒயில் லூப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டேன், இப்போ நம்மளோட கொடுத்த ரிப்பீட் பண்ண கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆகிட்டு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் ஃபார் லூப்னா அப்படி கிடையாது, நம்ம 5 டைம்ஸ் தான் ரிப்பீட் பண்ணுவோம். அதே இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒயில் லூப்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி செட் பண்ண முடியும். அது பேர் தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு ஒயில் லூப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு 5 இடம் ரிப்பீட் பண்ணணுன்றதை நான் மேலே கொடுக்குறதுன்றதுக்காக A=5, அதாவது 5 இடம் ரிப்பீட் பண்ணணும்னு கொடுத்துக்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயில் லூப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஒயில்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் பார் விட்டு A>0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா A=A-1, அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5ல இருக்கும். A=5 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 1 பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும், அதாவது 5 - 1 = 4, அடுத்து 4 - 1 = 3. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 0 வர நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ 5லேருந்து வரதுனால டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ அது கீழே அந்த ஒயில் லூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி க்ளோ ஆகணும்ல, அதனால எல்இடி டாட் ஆன்னு போட்டு ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன், எல்இடி க்ளோ ஆகணுன்றதுக்காக. அது கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு கொடுத்துக்கிறேன். நம்மளோட ஷெல் பார்த்தீங்கன்னா கீழே பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக ஷெல்னு கொடுத்து ஓப்பன் பிராக்கெட் கொடுத்து ஒரு அப்பாஸ்ட்ரோபி போட்டு எல்இடி ஆன்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு அப்பாஸ்ட்ரோபி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடியும் எனக்கு க்ளோ ஆகிறதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டைம் வேணும். அது பார்த்தீங்கன்னா நான் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருந்தோம் யூ டைமை. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூ டைம் டாட் ஸ்லீப்ன்றதை நம்ம கொடுத்து எனக்கு எத்தனை செகண்ட்ஸ் நடுவில் ஸ்பேஸ் டைம் வேணுன்றதை இந்த இடத்துல நான் 1 செகண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம 2 செகண்ட் எத்தனை செகண்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடுவில் ஒரு எல்இடி க்ளோ ஆகிட்டு அடுத்த செகண்ட் கொஞ்சம் 2 செகண்ட் விட்டு அடுத்த எல்இடி க்ளோ ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனுக்கு நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபுக்கு அடுத்து ஒரு லைன் விட்டு எல்இடி டாட் ஆஃப்னு கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து எல்இடி ஆஃப் பண்ண வச்சுட்டு பிரிண்ட்லையும் அதே மாதிரி எல்இடி ஆஃப்னு கொடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி இதுக்கும் யூ டைம் டாட் ஸ்லீப்பில் 1 செகண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்னோட இது ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதான்னு இப்போ பார்ப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் இந்த இடத்துல நான் இதுக்கு முன்னாடி எதாவது பண்ணியிருந்தேன்னா இதாகணுன்றதுக்காக ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட இதை எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்னோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம். ஸோ என்னோட எல்இடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணால் 2 பின் எல்இடி. ஸோ இதே இதை பார்த்தீங்கன்னா நான் இங்கே மேலே நான் பின்னில் பார்த்தீங்கன்னா 0 பின் கொடுத்துருக்கேன். அதை கட் பண்ணிட்டு நான் அது பதிலாக 25ன்னு கொடுத்துக்கிறேன், அதாவது 25th பின். அந்த 25th பின் வந்து என்னோட பார்த்தீங்கன்னா என்னோட ஆன்போர்டு எல்இடி பின் தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கேன், ஒர்க் பண்ண வச்சு காட்டுறேன். ரெண்டு நான் ரன் கொடுக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம். என்னோட ஆன்போர்டு எல்இடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு ஸோ நம்மள இது பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணிச்சு. தேங்க்யூ.